இந்த கடைசி காலங்களில் நம்ம நிறைய விஷயங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் நம்ம ஒவ்வொரு நாட்களையும் நம்ம நடத்தும் பொழுதும் நம்ம ஒவ்வொரு காரியங்களை முன்வைத்து செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம குறிப்பாக இந்த நாட்களில் ஒருத்தர் வாழ்க்கை வாழ்கிறாருன்னு வச்சுக்கணும். தன்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளே நான் என்ன செய்யணும்னு நினைப்பாங்க. நான் என் வாழ்நாள் இருக்குது, நான் வாழ்கிறேன், நான் என்னோட ஒரு திருமணமானவங்கன்னு வச்சுக்கலாமே, குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க தன்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளே என்ன செய்யணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளை படித்து வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், திருமணம் பண்ணி வைக்கணும், சொத்து வத்து ஆஸ்தி அந்தஸ்து சேர்க்கணும். இப்படி நிறைய குறிக்கோள்களோட தான் ஒருத்தர் வாழ்கிறாங்க பூமியில். நம்ம பூமியில் வாழும் பொழுது நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு திட்டமிடுதலோட தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற. யாரும் போகிற போக்கில் போகிறது கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானோட தான் நம்ம இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம். இவர்களாகிய நம்ம எதை முன்ன வச்சு போயிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன அவசியம், இந்த கடைசி காலகட்டங்களில் நம்ம எப்படி வாழ்வது அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாருங்க. எப்படி வாழணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? கிறிஸ்துவனா, உலக காரியங்கள நிறையா இருக்குது, பணம் சேர்த்தணும், பொருள் சேர்த்தணும். ஒரு கிறிஸ்துவனா நான் என்ன செய்யணும்? கடைசி காலத்துக்கு என்ன தேவை? என்ன செஞ்சா நான் நல்ல கிறிஸ்துவனா இருக்கலாம்? என்ன உங்க மனசு கேட்டுங்க. நான் ஒரு கிறிஸ்துவனா நான் இப்படி வாழணும்னு நினைச்சா என்ன எப்படி வாழுவீங்க? நான் சொல்றேன், நீங்க ஏதாவது சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். பரிசுத்தமாய் வாழணும். அப்புறங்க தீமை செய்யாம வாழணும். வேற நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். அதே தொடர்ந்து நம்ம உண்மையா ஒரே வார்த்தை ஆண்டவர் நிறைய இடங்களில் சொல்றாரு, நீதிமானா வாழணும், ஒரு நல்லவனா வாழணும். பரிசுத்தம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நீதிமானா வாழ்றதா நமக்கு இப்போதைக்கு அவசியம். இந்த கடைசி காலங்களில் எவ்வளோ வேலைகள் செய்தாலும் சரி, ஒரே வார்த்தை பிடிச்சுங்க, நீதிமானாய் வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கடைசி காலங்களில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா அழிவு எல்லா நேரத்துலையும் சடுதியாக எல்லாத்துக்கும் வருது. திடீர்னு வருது, திடீர்னு ஒரு சிலர் தப்பிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் காக்கப்படுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நீதிமான்கள் மாத்திரம்தான் பூமியில சந்தோஷமா வாழ முடியும், தப்பிச்சு வாழ முடியும். இன்னும் சொல்ல போனா பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் போக முடியும். நீதிமான்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா நம்மளால ஜீவிக்கவே முடியாது பூமியில. நீங்க அதை கோடு போட்டு எழுதி வச்சுங்க, நான் நீதிமானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுங்க. நீதிமானா இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். இந்த கடைசி காலத்துல பணக்காரனா இருக்கிறத காட்டிலும் நான் நீதிமானா, அந்த கேள்வி நீங்க கேட்டுங்க. நீதிமானா இருக்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத இந்த நாள் நம்ம பேச போறோம். என்ன ஆகும்? 23வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணீரவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலாக் ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய நாடுகளை பிடிச்சிட்டு வர்றாங்க. நான் போன வாரம் பேசுறேன் இல்லைங்களா? அப்படி பிடிக்கும்போது பாலாக் ராஜா கிட்ட வரும்பொழுது அவர் பயந்துகிட்டாரு. எப்படி இருந்தாலும் இவன் நம்மளை ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி, கீழேயாம் தீர்க்கதரிசிட்ட போய் இவர் என்ன பண்றாரு, பொண்ணு காசு பொருளை கொடுத்துட்டு, நீ எனக்காக வந்துட்டு இந்த மக்களை சபிச்சிரு, நீ சபிச்சிட்டீங்கன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க, என்கிட்ட சண்டை போடும் போது நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு பிலேயம், என்ன பண்றாரு, சரி நீங்க காத்துருங்க, நாளைக்கு காலையில போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மலை உச்சில போய் ஒரு பகுதி ஜனங்களை மட்டும் காட்டுறாங்க. என்ன 22வது அதிகாரம் 4வது வசனம். மாடு வெளியின் போல மேய்வது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்து போடும். அக்காலத்திலே இஸ்ரவேலின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த பாலாக் ராஜா சொல்றாரு, காட்டுக்குள்ள இருக்கிற புல்ல மாடு மேயிற மாதிரி நம்மளை மேய்ச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, அதனால நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணு, ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வா, அவனே இவனை என்ன பண்ணட்டும், சபிக்கட்டும். இப்ப இதுல ரெண்டு விஷயம் நடக்குது, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுல யாருங்க சபிக்கிறவர்? யாரு? ஒரு தீர்க்கதரிசி. பீலேயாம்ங்கிறது ஒரு தீர்க்கதரிசி, பாலாக்குங்கிறது ராஜா. அந்த ராஜாவை எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சண்டை போட்டு கொள்ள முடியாது, அதனால ஒரு தீர்க்கதரிசி கூப்பிடுங்கிறாங்க. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த இடத்துல யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். சபிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? அதே தீர்க்கதரிசி, அதே கிறிஸ்துவன். அல்லேலூயா. கடைசி காலங்களில் ஜாக்கிரதையா இருங்க. கிறிஸ்துவன் தான் விரோதியா வரும். புதுசா யாரும் வரவே தேவையில்லை. கிறிஸ்துவன் தான் அடிச்சுக்குவான். புதுசா யாரும் உங்களுக்குள்ள வர தேவையில்லை. இதுதான் அந்த கடைசி கால எச்சரிக்கை. நீங்க வேற யாரும் புதுசா ஏதோ தேசத்துல இருந்து வந்து அடிச்சுக்குவான் முடிச்சுக்குவான்னு நினைக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற கிறிஸ்துவனே, உங்க பக்கத்துல படிக்க இருக்கிறவனே உங்களுக்கு விரோதியா மாறும். இதுதான் கடைசி காலத்துல நடக்கிற பிரச்சனை.
சபைக்குள்ளேயே நடக்கும், சபைக்குள்ளேயே பிரிவினை நடக்கும், விசுவாசிக்குள்ளேயே சண்டை வரும். நான் அதை செய்யறேன்னு ஒருத்தர் சொல்லுவான், இவன் இதை செய்யறேன்னு சொல்லுவான். போட்டி பொறாமைகள் உருவாகும். ஒரு கிறிஸ்தவனை அடிக்கிறதுக்கு இன்னொரு கிறிஸ்தவனே வர்றாங்க. இதுதான் இந்த இடத்துல கதையே நடக்குது. ஒரு ஒரு கார்னர்ல நிறுத்தி, ஒரு மலை மேல நிறுத்தி ராஜா காட்டுறாரு, இந்த ஜனங்களை நீங்க வந்து சபிங்க அப்படிங்கிறாரு. நம்ம தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? காலை வெட்டுறாரு, பலிபலி கட்டுறாரு, எல்லாம் வெட்டி முடிச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 6வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவனை எப்படி நைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ என்னை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாம்பல் இங்க வா, ஸ்டீஃபனை வந்துட்டு ஏதாவது பண்ணிடுறேன், ஏதாவது சொல்லி மிரட்டிடுறேன், நான் உனக்கு ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். எனக்கு இன்னைக்கு என்ன ஒரு வீடு இல்லை, வீடு ஒன்று வாங்கி தரேன், போய் ஸ்டீஃபனை எதையாவது பண்ணிட்டு வந்து வரும். கார் இருக்குது, கார் டாக்ஸ் கட்ட முடியாது, மாசம் மெயின்டெனன்ஸ் தான் கஷ்டம். வீடு வாடகை கட்ட முடியல, எனக்கு வீடு வேணுமா? சத்துரு அப்படித்தாங்க சோதிப்பா. உனக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுப்பான், தேவையில்லாதெல்லாம் கொடுக்க மாட்டான். நல்லதா உனக்கு உனக்கு அது இல்லையா, பாவம், உன்னை பார்க்கவே பாவமா இருக்குது எனக்கு, நான் உனக்கு அதை தர்றேன், அவனை போய் லைட்டா ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறியா? என்ன தர்றாங்க? வீழையாம் தீர்க்கதரிசிக்கு பொண்ணு கொடுக்குறாரா, பொருள் கொடுக்குறாரா, வீடு நிறைய சொத்து கொடுக்குறேன். எப்போ நீ ஒரே வார்த்தை, நீ நாசமா போய் சொல்லியிருப்பான். பாஸ்டர் பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல அப்படி போட்டா தான் பாஸ்டர் பார்த்து பயப்படுவீங்க, இல்லைன்னா பயப்பட மாட்டீங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்ததுங்க. ஒரு தீர்க்கதரிசி பார்த்து நீ நாசமா போனா முடிச்சுது அவன் வாழ்க்கை. ஆனா என்ன பண்றது, பணத்துக்காக அதை செய்யக்கூடாது. பீலேயாம் அப்படி செஞ்சேன். இது கண்டித்து உணர்ந்துற உபதேசங்கிறனால பீலேயாம் கிட்ட வந்துட்டு என்ன பண்றாங்க, பணத்தை கொடுக்குறாரு, நீ இப்படியாவது செஞ்சிருப்பான். பீலேயாமுக்கு ஆசை, யாருக்கு தாங்க ஆசை இருக்காது? எல்லா ஊழியருக்கும் ஆசை இருக்குங்க. அந்த ஆசையை வெறுத்து வரவங்க தான் உண்மையான ஊழியனா வாழ முடியும். ஆசை எனக்கு மட்டும் இல்லையா, யாருக்கு தான் இல்லை. பாஸ்டர் நடந்தே போயிட்டு இருக்காரு, பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தரேன் பாஸ்டர், ஆனா அந்த விசுவாசி சரியில்லை பாஸ்டர், என் பக்கத்துல உட்காந்து அவன் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவனை அடுத்த வாரம் வர வேண்டாம்னு சொல்லிருங்க பாஸ்டர். பாஸ்டர் அப்படி செஞ்சுட்டாருன்னா அவர் ஆண்டவர் ஊழியர் இல்லை, மனுஷனுக்கு ஊழியர். ஊழியம்ல ஏதோ ஒரு வகையில தடம் பொருந்து போயிட்டு இருக்குதுங்க. மக்கள் தனக்கு பிடிச்ச ஊழியர்களை உருவாக்கிக்கிறாங்க, ஊழியர்கள் தனக்கு பிடிச்ச மக்களை சேர்த்துக்கிறாங்க. அது ஊழியம் கிடையாது. நீங்க கண்ணுல பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது. யாருங்க சபிக்க வந்தது? சொந்த இஸ்ரவேல் ஜனங்கள தன்னுடைய ரத்தமா நினைக்கிற ஒரு தீர்க்கதரிசி மேல ஏறிட்டாரு, கையை நீட்டுறாரு. 23வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. தலைகீழ நின்னாலும் ஒருத்தன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க முன்னாடி யார் நின்னாலும் அவங்களால பேச முடியும். அதுதான் ஆண்டவர் செஞ்சார். தீர்க்கதரிசி பொண்ணு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து வாங்கிட்டு மேல போய் நின்று சபிக்கலான்னு போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பேசாத, நான் என்ன பேசணும் அதை போய் பேசுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டவரை சபிக்காதவரை நான் எப்படிப்பா சபிக்கிறேன்? ஆண்டவர் ஆண்டவர் வெறுக்காதவனை மனுஷனால வெறுக்க முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு இறுக்கி பிடிச்சி என் சகோதரா, என்னோட நண்பனே, என் உயிரே சொல்லிட்டாருன்னா உலகத்துல ஒரு பையன் உங்களால வெறுக்க முடியும், ஒருத்தர் உங்களை வெறுத்து தள்ளவே முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூட்டம் ஒரு நீதிமானின் கூட்டமா எண்ணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, நீதிமானுக்கு மரணம் ஏற்படுவது போல, அதாவது துன்மார்க்கு மரணம் ஏற்படுற மாதிரி எனக்கு ஏற்பட வேண்டாம், நீதிமானுக்கு எப்படி ஏற்படுதோ அப்படி ஏற்படுது. ஒருவேளை இவர் சபிச்சு அவங்க செத்து போயிருந்தாங்கன்னா அந்த மரணம் நீதிமான்களுடைய மரணம் கிடையாது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவர் சபிக்காதவனு வெறுக்காதவனு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பகுதி மக்களுங்களை தொடர்ந்து 23வது அதிகாரம் 24வது அதிகாரம் எல்லாம் வாசிங்கன்னா தொடர்ந்து 3 இடங்களை கொண்டு போய் நிறுத்துறாரு ராஜா. சரி, அந்த மூலையில தான் அவங்க சபிக்கல, விடு, இந்த மூலையில ஏறி சபி. மறுபடியும் பிள்ளையம் என்ன பண்றாரு, காலை வெட்டுறாரு, சபிக்கலான்னு கையை வாங்குறாரு, ஆண்டவர் விடல. மறுபடியும் இன்னொரு இடத்துல காலை வெட்டுறாங்க, சபிக்கலாம் கையை வாங்குறாரு, ஆண்டவர் விடல. 3 முறை ஆண்டவர் வந்துட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்களை. காரணம் யாரு? அவர்கள் யாரு? நீதிமான்கள். நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்குதான். அப்படிலாம் யார் உங்களை சபிச்சோ, யார் உங்களை அழிச்சோ உங்களால அழிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு விரோதமா இன்னொரு ஊழியனை கொண்டு வந்து எடுத்தால் அந்த காரியம் வாய்க்கல. தொடர்ந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜா சொல்றாரு, நான் உன்னை இப்படியே விட்டுறா, ஓடி போய். யாரை பார்த்து சொல்றாரு?
தீர்க்கதரிசி பார்த்து சொல்றேன், நான் இப்படியே உன்னை விட்டுறேன், நீ ஓடி போயிடு. நான் உனக்கு வீடு நிறைய பொண்ணு பொருள் ஆசை அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த 3 முறையா அவங்களை ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொன்னீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்னு நினைக்கிறவங்கள ஒருத்தராலும் சபிக்க முடியாதுங்க. காரணம் அவர்கள் நீதிமான்களா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விரோதமா உங்க பக்கத்துல இருக்கிறவ எழுப்பினாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிறவ எழுப்பினாலும் சரி, கர்த்தருடைய துணை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீதிமான்களா நம்ம ஜீவிக்கிறோம்னு சொன்னோம்னா கர்த்தர் ஒரு தீங்கு நம்ம மேல வர அனுப்ப மாட்டாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 116வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆமென். அல்லேலூயா. எல்லாருடைய நோக்கமே என்ன? நான் ஒரு மோட்ச பாதைக்கு போகணும். என்னுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நான் என்ன பாதைக்கு போகணும்? ஒரு மோட்ச பாதைக்கு. இந்த பூமியில வாழ்றது மட்டும் அனைவருடைய நோக்கம் கிடையாது. நான் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போகணும்? ஒரு நல்ல வழிக்கு போகணும். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எத்தனையோ இடங்களுக்கு சுற்றி வருகிறார்கள். காரணம் என்ன? நான் எப்படியாவது புண்ணியம் தேடிக்கணும், ஒரு மோட்சமான வாழ்க்கைக்கு வாழணும், என் பாவம் எல்லாம் மாறணும்னு சொல்லி. நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இந்த பூமி மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை நினைக்கிறது இல்லை. நமக்கு பூமிக்கு அப்புறம் நான் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்புறாங்க. அதற்காக பிரயாசமும் பண்றாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீதிமான்கள் ஆண்டவர் ஒரு நாள் விட போவதில்லை. பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குதான். ஏசாயா 57வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த நீதிமான் தீங்க பார்க்காமயே அவன் எடுத்துக்கொள்ளப்படுறான். 2 விஷயம் நடக்குதுங்க. ஒண்ணு, ஆண்டவர் நீதிமான்களை சடுதியா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அவருடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. அப்படி ஒருவேளை பஞ்சகாலம், மோசமான நிலைமை, ரொம்ப வறுமையான நிலைமை, கால நிலைகள் மாறுதுன்னா நீதிமான் துன்பத்தை பார்க்காத முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. வாழ்றதை மட்டுமே நீதிமானுக்கு சுதந்திரம் கிடையாதுங்க. அவனுடைய மரணமும் நித்திய ஜீவனும் ஆண்டவருடைய பார்வைக்கு பெரிதா இருக்குது. அல்லேலூயா. நீதிமானா வாழ்றது இந்த பூமியில வாழ்றதுக்கு மட்டும் நம்ம சொகுசா வாழ்ந்தா போதும், நமக்கு பரலோகம் வேண்டாம், நான் மரணிக்கிறது எப்படி வேணா மரணிக்கலாம், அது கிடையாது. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவனுடைய மரணமும் சமாதானமா இருக்கும், உயிர் தருதலும் ஆண்டவருடைய கருத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நீதிமான் மடிந்து போகிறான், ஒரு பரிசுத்தவான் மடிந்து போகிறான்னா அவன் துக்கத்தை காண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுகிறானா. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கஷ்டப்படாம, அலக்கழிக்காம, ஒரு பிரச்சனை இல்லாம தேவன் அவர்களை முன்கூட்டியே அவரை எடுத்துக்கொள்றாங்க. அப்ப நீதிமான்களா இருக்கிறதுங்கிறது வாழ்றதுக்கு, வசதியா வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு, பூமியில சொந்த பந்தங்களை அனுபவிக்கிறது மாத்திரம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய கடைசி காலம் என்ன? எல்லாருடைய விருப்பமும் என்ன? நான் நல்ல முறையா ஜீவித்து போவேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேணும். இதுதான கிறிஸ்துவனுடைய வாழை. ஆண்டவர் எழுதி முத்திரை குத்திட்டார். நம்ம எப்ப தாயின் கரு உருவாகுதோ அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீதிமானா இருந்தீங்கன்னா உன் மரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, நான் உன்னையும் உன் பக்கத்துல எடுத்துக்கொள்றேன். ஆண்டவர்கிட்ட போறதுக்கு யாருக்கு தானே பிடிக்காது? உலகம் இருக்கு, ஆஸ்தி அந்தஸ்து, சொந்த பந்தம் எல்லாம் தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நோவா அந்த காலங்கள்ல வாழ்ந்ததுல நீதிமானா இருந்தான். அதனால நோவா குடும்பத்தை என்ன பண்ணாரு? அவரு பேனுக்குள்ள பாதுகாத்து காப்பாத்திக்கிட்டாரு. அந்த அதிகாரத்தை வாசிங்க. 7வது அதிகாரம். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்னாக நீதிமானாக கண்டேன். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 57வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? நீதிமான், பரிசுத்தவான் ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியுமே பாதுகாக்கப்படுறானா. அப்ப நோவா பாதுகாக்கப்பட்டாரா இல்லையா? உலகத்தை அழிக்க போறாருன்னு ஆண்டவர் பண்ணிட்டாரு. இந்த பூமியில இருந்ததுலயே நீதாப்பா நீதிமான், நீ வா வேலைக்குள்ள வான அந்த குடும்பம் முழுவதையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. உங்களுடைய சுற்றி வர என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க, அழிவு நடக்கு. நேற்று வந்துட்டு அந்த கண்ணம்மா சொல்லும் போது கூட போன வாரம் சொன்னாங்க, அவங்க பையன் படுத்திருக்கிறான், பக்கத்திலேயே ஒரு சின்ன பையன் இறந்தவனை கொண்டு வந்து போட்டோன்னே அவனுக்கு பயமே ஏற்பட்டுருச்சான். நிறைய நேரங்கள் அப்படிதான் நம்மளை சுற்றி பயங்கரமான நாசமோசங்கள், சடுதியான கோரங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் அவர் முன்னாடி இருந்தன்னு சொன்னா, நீதிமானுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவை வேலையில போட்டு அப்பேற்பட்ட அழிவுங்க, ஒருத்தரும் தப்பு, ஆனா நோவா குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா சோதம் குமாரால ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்துல சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த இடத்துல ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சோதம் குமாராவை அழிக்க போறேன். அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீதிமான்கள் இருந்தா அதை அழிப்பீரா அப்படின்னு சொல்லி. 50 நீதிமான் 5 நீதிமான் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் மன்றாடிட்டு வர்றாரு. அப்புறம்
ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். லோத்தை என்ன பண்ணாருங்க, கையை பிடிச்சி தரன்னு வெளி கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அழிச்சான். நீதிமான்களுக்கு எந்த தீங்கு ஏற்படாதுங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு விட மாட்டார். அப்படி நமக்கு தீங்கு ஏற்படுது, எல்லாரும் அகப்படுற கண்ணியில நம்மளும் கொடுக்குறோம்னா அப்ப நம்ம நீதிமானா வாழ்றோமா? வாழ்ல. எல்லாத்துக்கும் ஏற்படுற பிரச்சனையே நமக்கு ஏற்படுச்சுன்னா நமக்கும் உலகத்தான வித்தியாசம் இல்லை. இந்த கடைசி காலங்களில் நீதிமானா வாழ்வது அவசியம். காரணம் என்னங்க, ஆபத்து எப்ப ஏற்படும், எப்படி ஏற்படும், யாருக்கு ஏற்படும்னே தெரியாது. ஆனா நீதிமான் என்ன பண்ணுவான், காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா. அப்ப நீதிமானாய் வாழ்ந்தா மட்டும் இந்த பூமியில நம்ம பாதுகாத்து வாழ முடியும். அப்ப இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானே ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவருடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபத்து வருவதற்கு முன்பாக நீதிமான பாதுகாத்துறாரு. ஒன்னும் பேடிக்குள்ள வச்சு பாதுகாத்துறாரு, இல்லைன்னா அவனை சமாதானமா எடுத்துக்கொள்ள பண்ணிக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் நீதிமானை தள்ளாட விட்டார். யாரும் பார்த்து என்னடா இப்படி ஆயிட்டாங்கிற கேள்வியை ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆனா நம்ம இப்ப ஏற்பட்ட வாழ்க்கை வாழணும், நீதிமானுடைய வாழ்க்கை வாழணும். சங்கீதம் 34வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17வது வசனம் வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம். ஆனா ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கணும்னு சொன்னா நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கணும், நீதிமான்களா இருந்தா தான் ஆண்டவர் செவி கொடுக்கிறார். சும்மா எல்லாத்தோட ஜெபம் கேட்கப்படுறதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்ம வாழ்நாள் ஃபுல்லா வந்து சர்ச்சில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீதிமான்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா நீங்க காலை ஃபுல்லா ஜெபம் பண்ணாலும் அந்த வார்த்தை ஆண்டவர் பக்கத்துல போகவே போகாது. ஆண்டவர் கிருபை உள்ளவர், மனதிற்கும் உடையவர் தான். ஆனால் நீதிமானா இல்லைன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் காதுக்கே போகாது, ஆண்டவர் செவி கொடுக்கவே மாட்டாரு. இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுது பாருங்க. நீதிமான்களோட ஜெபத்தை தான் கேட்கிறாரு, செவி கொடுக்கிறார், ஆபத்துல கூட நிற்கிறார், அவர்களை தப்பி வைக்கிறார். ஆபத்தை ஏற்படுங்க, நாசமோசம் ஏற்படுங்க, பாதுகாக்கிறாருன்னு சொன்னா நம்ம யாரா இருந்தா தான் பாதுகாக்கப்படுவோம். நீதிமானாய் இருந்தா முதல் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நமக்கு செவி சாய்க்கிறவரா இருக்கிறார், இக்கட்டுல இருந்து பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் சத்துருவின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களோட வீட்டை என்ன பண்றாருங்களா, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 118:15 வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, ஆமென். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. நீதிமான்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இரண்டாவது, நீதிமான்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், செவி கொடுக்கிறார். யாரை பார்த்தோம், நீதிமான்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். மூணாவது, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கோனால யாருடைய கூடாரமா இருக்கக்கூடாது, நம்மளுடைய வாய் வந்துட்டு என்ன பண்ணுங்களா, நம்மளுடைய நாவு என்னத்தை வேணா பேசுவோம். நம்மளுடைய வாயின் தாறுமார்களும் உன்னை விட்டு விளக்கண்டார். வீட்டுக்குள்ள ஒருத்தர் எதையாவது பேசினா அது சண்டையா மாறிடும், சச்சரவா மாறிடும், சமாதான சீர்கேடு மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தன் நாவை அடக்கிறவன் தன் ஜீவனை அடக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஒரு கப்பலை பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா சின்ன சுக்கானை வச்சு அந்த போட்டை எப்படி திருப்புறாங்க. அதே மாதிரி தான் நாவும் அதே மாதிரி தான். உன் நாவை அடக்குனீங்கன்னா உன் வாழ்க்கைங்கிற படகு நேரா போயிட்டு இருக்கும். நாவை கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் உலட்டுனீங்கன்னா வாழ்க்கையவே அழிச்சுக்கும், ஆயுள் சக்கரத்தையே கொடுத்து போடணும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இல்லையா? அப்ப வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கணும்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளும் ஒரு தெளிவு வேணும். தேவையில்லாம இந்த வார்த்தை ஓடுறது, தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாத சண்டை சச்சரப்புகள் நீதிமான் கூடாரத்தில் இருக்குமா? நீதிமான் கூடாரம்னா அங்க சந்தோஷம் கழிப்பு தான் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை தான் இருக்கணும். அதை தவிர மற்றது இருந்தா அந்த நீதிமான் கூடாரத்துல கெம்பீரிப்பும் இல்லை, சந்தோஷமும் கிடையாது. அப்ப மூன்றாவதாக, தேவன் நீதிமான்களின் கூடாரத்தை ஆசீர்வதிக்கணும்னா, உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்கணும்னா, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க எப்பேற்பட்டவர்களா இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுல எப்ப பாரு சண்டை, வீட்டுல எப்ப பாரு சந்தோஷம் இல்லை, எப்ப பாரு வீட்டுக்கு வந்தாலே ஏன்டா வந்துட்டு இருக்குது, வேலை அதிகம், சங்கடம், இப்படி நிறைய குழப்பங்கள். எல்லாத்துக்கும் வீடு இருக்குங்க, எல்லாரும் கணவன் மனைவியா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லாத்துக்கும் வீட்லயும் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும், நம்ம இப்பேற்பட்டவர்களா இருக்கணும்,
நீதிமான்களா இருந்தா மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனைகளே மோயாது. அதனால நீதிமான்களா இருப்பது அவசியம் பொழுது வீட்டுக்குள்ள சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். அல்லேலூயா. 4வது ஆண்டவர் சொல்றாரு, என்னோட உன் வழி ராஜ பாதைக்கு அப்படின்னு. அல்லேலூயா. இனி வந்துட்டு அதுன்னு ஒன்று சொல்ல, இனி நான் போற பாதை அதெல்லாம் சும்மாங்க வேஸ்ட். என்ன கரெக்டா முறக்கன்னு கத்திக்கிட்டு தான் போகணும். நீங்க போற பாதை உங்களை கேட்ட நீங்க என்ன சொல்லணும்? நீங்க உடனே சொல்லிடக்கூடாது என் வழி தனி வழி அப்படின்னு கூடாது. என் பாதை சிங்க பாதைங்க. உங்க பாதை என்ன பாதை? உங்க பாதை நான் ஆண்டவரே சூப்பரான பேர் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஏன் அங்க இங்கல காப்பி அடிச்சுக்கிட்டு வர்றீங்க? சிங்க பாதை தனி வழி. ஆண்டவர் சூப்பரான வார்த்தை. இனிமேல் என் பாதை சொல்லுங்க. இனிமேல் என் பாதை. அதுக்கு நான் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? இப்ப சொல்லுங்க, நான் நீதிமான், என் பாதை ராஜபாதைன்னு சொல்ல முடியுமா? உங்க பாதை ராஜபாதையா வாழணும்னு சொன்னா நீங்க எப்பேற்பட்டவனா இருக்கணும்? குற்றமுள்ள நெஞ்சு என்ன பண்ணுமா? என்ன சொல்ல, மடியில கனம் இருந்தா பயம் இருக்குமா? நீங்க ஒருவேளை மடியில கனம் இல்லாம நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க பாதை எப்படி இருக்குங்க? ராஜ பாதையில எப்படி இருக்குங்க? ஒரு பிஎம் வர்றாரு, சிஎம் வர்றாருன்னா அவங்க பாதையில எப்படி நாய் கடிக்குட்டில ஓடிட்டு இருக்குமா? எவனாவது உள்ள நுழைய முடியுமா அந்த பாதைக்குள்ள? அப்படி ஒரு ரெட் கார்பெட் விரிச்சு நான் இந்த சைடு படை சூழ ராணுவ வீரர்கள் நின்று பூ தூவி பாட்டு பாடி எப்படி இருக்கு பாதை? அழிந்து போற பாதையே. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிற நித்திய ஜீவன் பாதை எப்படி இருக்கு? அப்படியே படிக்கிறோம். பளிங்கு மெத்தைங்கிறா, கண்ணாடி என்னமோ கண்ணாடி ஜொலிக்குங்கிறா, வயர வீதிங்கிறா. நடக்கிறதுக்கு முன்னாடி காலை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரு சொல்லுங்க? நீதிமானா? உங்களுடைய பாதை ராஜ பாதையா மாறுறதும் முள் பாதையா மாறுறதும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது தாங்க. மனுஷன் நமக்கு முன்னாடி எதையுமே விரிக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி கண்ணையெல்லாம் விரிக்கவே முடியாது. விரிச்சுக்கிறது நீங்களான்னு மட்டும் யோசிச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் கிறிஸ்துவன் போற பாதை ஸ்டைலா சொல்லுங்க. கிறிஸ்துவன் போற பாதை ராஜ பாதை. நீங்க நீதிமானா இருந்தா அல்லேலூயா. முத்திரை குத்தனா அது நல்லதுதான். நான் கம்பீரமா நடந்து போனா கௌரவம் தானே. நீதிமானுக்கு தான் அது கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. அல்லேலூயா. மனுஷன் அழியிற வரைக்கும் தான் வந்துட்டு அந்த கௌரவம் எல்லாம். அழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ராஜபாதையில நடக்கணும்னா நீங்க நீதிமானத்தான் வாழணும். இந்த பூமியில எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, பேர் பெற்றவங்க இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, ஞானியா இருக்கிறாங்க. அவங்க வாழ்ற வரைக்கும் ஒருவேளை அவங்க பாதை சரியா இருக்கலாம். இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு தெரியுமா? ஆனா நமக்கு தெரியும். அந்த பாதையை எப்படி சரி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய பாதை ராஜ பாதையா மாறணும்னா நம்ம நீதிமானாய் வாழ்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப 4வது நம்மளுடைய பாதையை ராஜ பாதையா மாத்தணும்னா நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்? நீதிமான்களா இருக்கணும். சங்கீதம் 37வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய நாட்கள் நான் படிச்சிருக்கேன். அப்ப நான் பொதுவா என்ன தெரியுமா நினைச்சிட்டேன்? கிறிஸ்துவ என்னைக்குமே வந்துட்டு கையேந்து நிக்க மாட்டோம்பா. அப்படிதான் இவ்வளவு நாளாக நினைச்சேன். இன்னைக்கு படிக்கும் போது தான் அந்த வார்த்தை எனக்கு கண்ணு முன்னாடி சிவப்பு கலர்ல தெரியுது. என்ன வார்த்தைங்க அது? நீதிமானுடைய வழி எப்படி இருக்கும்? ராஜபாதை. அவன் யாருக்கு பயப்பட மாட்டான். நேர்மையா உழைப்பான், நேர்மையா சம்பாதிப்பான், வியாதி அவனிலிருந்து இருந்து விளக்குவாரு, பணம் மிச்சமாக அவன் தேவைகளை அவனால சந்திச்சுக்க முடியும். துன்மார்க்கனுடைய வழி எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கு, பற்கடிப்பா இருக்கு, கண்ணு செவந்து போகும், ரோட்ல கிடப்பான், பிள்ளை பார்த்துக்க மாட்டான். அவன் பாதை எப்படி இருக்கும்? முன்பாதையா இருக்கும். எதுக்கு ஆண்டவர் நீதிமானாங்கிறாரு? நேற்று பிரசங்கத்துல நிறைய விஷயங்கள் கேட்டீங்களே. என்ன சொல்றாரு அவரு? நீ ஏன் நல்லவனாகிறதுக்கு கசக்குதான் உனக்கு. ஒரு நீதிமான ஆகிட்டா நீ குடிக்க மாட்டேன், திருட மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், நல்லவனா வாழ்வேன். அதனால உனக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. அதைத்தானே நான் சொல்றேன். ஏன் நீ கிறிஸ்துவனா மாற மாட்டேங்கிறேன்? அதான் கேட்கிறேன். நீ நீதிமானா மாறினா ஒரு நாள் உங்க வீட்டுல பசி பஞ்சம் பற்றி நீங்க கிடக்கவே மாட்டீங்க. கீழே இன்னொரு வார்த்தை வாசிங்கன்னா தெளிவா புரியும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களை என்ன பண்ண மாட்டாரா? பசியால் வருந்த விடார். இது நேரடியா ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வீட்டுல பற்றாக்குறை ஏற்படுது, குறைவு ஏற்படுது. அது கொஞ்சமா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். நீ பசியினால நீ இது பண்றன்னு சொன்னா நம்ம நீதிமான்களே நடக்கும்.
சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ பணமோலாம் நமக்கு எதையும் கொடுக்காதுங்க. நம்ம நீதிமானா ஒரு வாய் சாப்பாடு வாய்க்குள்ள போனாலும் ஆண்டவரா பார்த்து கை விரிச்சா தானே காக்கா கூட சாப்பிடணும். நமக்கு ஆண்டவர் தான் போஷிக்கிறார். நம்ம பண்ற உழைப்புனால கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற எல்லா பொருள்னாலும் நமக்கு உணவு கைக்கு வந்துடாது. நீதிமானம். நம்ம நீதிமானுடைய வாழ்க்கை வாழ்றோமா? நீதிமான்கள் ஆண்டவர் பசியில விடாருன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஐந்தாவது, நம்ம நீதிமானா இருக்கிறோம்னு சொன்னோம்னா ஆண்டவர் அப்பத்துக்கு இறைந்து தருங்க விட மாட்டார். இந்த பூமியில வாழ்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னங்க? உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இருப்பிடம். அல்லேலூயா. நம்ம நீதிமானா இருந்தா சொன்னா உணவுக்கு எந்த காலத்திலும் உங்களுக்கு பற்றாக்குறை வராது. உங்க நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன வருமா? இந்த பூமியில வாழும் போது நான் சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும், சுகமா வாழணும்னா அதுக்கு அறிவு பத்தாது, பணம் பத்தாது, சொந்த பத்தத்தை சேர்த்து வைக்கிறது, ஆஸ்தி அந்தஸ்து பத்தாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் எப்பேற்பட்டவனா இருந்தா தான் இதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நீதிமானா இருந்தா மட்டும்தாங்க இதை அனுபவிக்க முடியும். வேதாந்தத்துல எக்கச்சக்கமா சொல்லிருக்கு. நீதிமான்ற ஒரு வார்த்தை மட்டும் நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உள்ள எல்லா இக்கட்டுகளுக்கும் விலைக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் நீதிமான் சொல்லிட்டோம். இப்ப நம்ம நீதிமான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீதிமான் தான் உலகத்திலேயே சந்தோஷமா வாழக்கூடியவ யாரு? பணம் வச்சிருக்கிறவனா, பொருள் வச்சிருக்கிறவனா, சொந்த பந்தத்தோட இருக்கிறவனா, வீடு கட்டி மாளிகையில் இருக்கிறவனா? உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறவன், நல்லா இருக்கிறவன் யாரு? நீதிமான். நீதிமான். அப்ப அந்த நீதிமான ஆகிறதுக்கு நமக்கு ஆசையா இல்லையா? கட்டாயம். அப்ப நீதிமான ஆகுவது அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீதிமானா இருந்தா மட்டும்தான் வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ முடியும். மரணித்தாலும் ஒரு நல்ல மரணம் ஏற்படும். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கவும் செய்கிறாரு. நீதிமானுடைய வழிகள் அத்தனை சபையா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ யாரால மட்டும்தான் இந்த பூமியில சந்தோஷமா வாழ முடியும்? யாரால மட்டும்தான் மறுமையில நித்திய ஜீவன் போக முடியும்? அப்ப நீதிமான ஆக வேண்டியது இந்த கடைசி காலத்துல மிக 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 அவசியம். எது இருக்குதோ இல்லையோ நீதிமான வாழ கத்துக்குங்க. அப்ப நான் எப்படி நீதிமான ஆகிறேன்? நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்ன தெரியும்? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆனா வேதாந்தத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் ஈஸியா விளக்கம் கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 21வது வசனம். பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்கள் நிறைய நேரங்களில் படிச்சிருக்கிறோம். ஆபிரகாம் நீதிமான்னு தெரியும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு தெரியும். ஆனா அது எப்படி நடந்தது அப்படிங்கறத வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் மட்டும் பத்தாது, அந்த கிரியைனா என்னங்க? செயல்படுத்துறது. ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்து, உன் சந்ததியை கடல் மண அத்தனை பெருக்க பண்ணுவேன், உன்னுடைய நட்சத்திரங்களை பாரு, அந்த அளவுக்கு பெருக்க பண்ணுவேன், விசுவாசிச்சேன். ஆனா விசுவாசம் மட்டுமே அவருடைய வாழ்க்கையில நீதிமானா மாக்கல. அந்த விசுவாசத்துடன் கூடிய கிரியை. 23வது வசனம் வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. விசுவாசித்தான், அந்த விசுவாசித்ததனால நீதிமான் எண்ணப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்படியே அது எப்படி நிறைவேறிற்று? கிரியை செஞ்சதுனால மட்டும்தான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் நீதிமானாகணும்னா செயல்படுத்தணும். எதை வச்சு செயல்படுத்தணும்? விசுவாசம் கூட்டல் கிரியை தான் வந்துட்டு நீதிமானாக ஒரு வழி. விசுவாசம் மட்டும் இருந்தா நீதிமான ஆக முடியாது. ஒரு கிரியை செய்யணும். நம்ம எதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு விசுவாசம் இருக்கு, அதை பண்றேன் இதை பண்றேங்கிற கிரியை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. 24வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீதிமானாகிறதுக்கு முதல் வழி உங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்னமா மாத்துங்க? கிரியையா மாத்துங்க. இப்ப மண்ணு சும்மா கிடந்தா அது அப்படியே கிடைக்கும். அந்த மண்ணை ஒரு சேவ் பண்ணி ஏதாவது பண்ண தானே ஒரு குண்டாவா மாறும். மண்ணை பார்த்துக்கிட்டே ஏப்பா நீ குண்டாவா மாறுன்னு மாறிடுமா? அப்ப அதை என்ன பண்ணணும்? ஒக்கோரணும், மெனக்கடணும், செய்யணும். ஒரு பாத்திரமா வடிச்சாதான் அது பாத்திரமா மாறும். விசுவாசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க நீதிமானாக படிக்கிறது இல்ல. அந்த விசுவாசத்துடன் கூடிய கிரியை தான் உங்களை என்னவா மாத்துங்க? நீதிமானாய் மாற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. 25வது வசனம். அந்தபடி ராகாம் என்னும் பேச்சியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள்.
ஆமென் ஹல்லேலூயா. இது யோசுவா புத்தகத்துல படிச்சிருப்போம் இல்லையா? ராகாப் என்ன பண்றாங்க? யோசுவா வேவு பார்க்க 2 பேர் அனுப்பும்போது ராகாப் ஒரு பாவி வேசி. ஆனா என்ன பண்றா, அந்த பிள்ளைங்க அவங்க வந்த 2 பேர்த்த வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்றாப்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவ சாதாரண மனுஷதான், ஆனாலும் அந்த ராகாப் செஞ்ச கிரியை, அந்த வேலை, அதன் இந்த ராகாப் என்னவா மாறுறாங்களா? ஹல்லேலூயா. அப்ப கிரியைங்கிறது ரொம்ப முக்கியங்க. 22வது வசனத்தை எடுத்து வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளில் கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய். ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசம் கிரியையோட சேர்ந்ததா என்ன ஆகுமா? பூரணப்படும். அது முடிவுக்கு வரும். ஒரு விசுவாசத்தை முடிவுக்கு வச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் விசுவாசி நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றது இல்ல, அந்த விஷயத்தை செஞ்சு காட்டும். நீங்க செய்யறீங்களா? செஞ்சாதான் நீங்க நீதிமான்கள். அப்ப நீதிமான் ஆக்கப்படுவதற்கு உங்களுக்கு கட்டாயம் என்ன வேணுங்க? நான் கிரியை செய்கிறவனா இருக்கணும். 14வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்ப என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வசனமா வாசிங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நீங்க எந்த விஷயம் செய்யலீன்னா அதனால ஏதாவது ரட்சிப்பு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட பொங்கல் குளிர் காய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஆமென் ஹல்லேலூயா. சரிங்க பாஸ்டர், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். நானும் டெய்லி 7:30 மணி ஜெபத்துக்கு வரேன், உட்காந்து ஜெபம் பண்றேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எண்ணெயை தொட்டு பூசுங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த இடத்துல கிரியை நடந்தா தான் அற்புதத்தை பார்க்க முடியும். சும்மா நீங்க வீட்டுல உட்காந்துட்டு அங்கேயும் சுத்திட்டு அறிவுரை சொல்றதுனால கிடையாது. நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம், சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாயிருங்க சிஸ்டர். நாங்களும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா கிரியை இல்லாம சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிற போங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க உலக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நோய் சரியாயிடுச்சா அவங்களை பார்த்து கேட்டா சரியா இருக்குமா? அவங்களுக்கு சரியா ஆகலைன்னா அது உங்க மேலதான் பிரச்சனை. கிரியைன்னா என்ன? நீங்க விசுவாசமா சொல்றீங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு எப்ப நடந்தது? விசுவாசிச்சதுனாலயா? கிரியை செய்தார், தூக்கி கொண்டு பலிபீடத்துல போட்டு கத்திய வாங்கினார். அப்பதான் அந்த இடத்துல வந்துட்டு நீதிமானாக்கப்பட்டார். நீங்க மற்றவங்களுக்காக சொல்றீங்க, சிஸ்டர் நீங்க போங்க நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகம் கிடைக்கணும், நீங்க வந்து மண்டி ஓட்ட உட்காந்து ஜெபம் பண்ணி கிரியை செய்தாதான் அது சுகமா அவர்களுக்கு மாறும். சும்மா வாயில் சொல்ற வார்த்தையினால மாறும். இந்த இடத்துல அதான் சொல்லப்படுகிறது, ஒரு சகோதரனை பார்த்து சட்டை போடாம இருக்கிறவனை பார்த்து போப்பா சட்டை போட்டுப்பா நல்லா இருப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிறப்பா இல்ல, நீ போய் அவனுக்கு ஒரு சட்டை எடுத்து. கிரியை செய்யாம வாயில மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ட்டாரு. 17வது வசனத்தை வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் எப்படிங்க? ஹல்லேலூயா. வெளிய பார்க்கறதுக்கு மட்டும் தித்திப்பா பேசிட்டு உள்ளுக்குள்ள அது ஜீவனே இல்லைன்னா அந்த விசுவாசத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. 20வது வசனம் வாசிங்க. 20வது வசனம் 26வது வசனம். வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வீணான மனுஷனே, விசுவாசம் செத்ததென்று கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு உனக்கு தெரியாதா? 26வது வசனம் வாசிங்க. அப்படியே அப்படியே ஆவியில்லாத சரீரம் ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமோ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் செத்ததா இருக்குது. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க இதுக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் சொல்லி பழகாதீங்க. அந்த விசுவாசத்துல எனக்கு கிரியை இருக்குதான்னு பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? விசுவாசம் கிரியை சேர்ந்ததை நீதிமான் ஆக்க முடியும். அப்ப விசுவாசம்னா நமக்கு எனக்கு தெரியும் இல்லைங்களா? நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். அப்ப விசுவாசம் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு உதாரணம் கொடுத்து பார்க்கலாம். விசுவாசம் இருந்தா கிரியை செய்யணும்னு சொல்லியாச்சு, கிரியை இல்லாம விசுவாசம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப விசுவாசம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, சொல்லுங்க. விசுவாசம்னா எனக்கு இது இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்ல புரியலையா? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். எனக்கு உடம்பு சரியில்லை, இப்ப எனக்கு ஒரு விசுவாசம் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாருன்னு. அப்போ எனக்கு உடலுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப அதுக்கான கிரியை நான் என்ன செய்யணும்? கிரியை நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பூசுவோம்? நமக்கு தெரிஞ்சது என்ன? ஜெபிப்போம்,
உபவாசம் பண்ணுவோம், எண்ணெய் பூசுவோம், பொருத்தனை வைப்போம். ஆண்டவரே எனக்கு இது என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு ஆஸ்பத்திரி போறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் சொல்லிட்டு சும்மா படுத்திருந்தா அந்த கிரியை நடக்குமா? என்ன நடக்கணுங்க? ஜெபம் பண்ணணும், மற்றவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லணும், எண்ணெய் பூசி தடவி ஜெபம் பண்ண போல சுகம் கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்போ ஒரு பண பிரச்சனை, அப்ப என்ன பண்ணுவீங்க? பண பிரச்சனை உடனே போய் ஓடி போய் கடனை வாங்கிக்கிறதா, உடனே போய் வேற ஏதாவது வித்துட்டு வரதா? கொஞ்சம் காத்திருக்கலாம், கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த பண பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எடுத்தோன்னே செய்யக்கூடாதுங்க. விசுவாசத்துக்கும் உலகத்தானுக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் தான். உலகத்தை என்ன பண்ணுவான்? டக்குன்னு ஒண்ணு முடியல உடனே ஓடு, உடனே செய்ய. ஆனா கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், ஒரே நூலு, விசுவாசம். அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிறோம். நிறைய நேரத்துல எனக்கு சுகமாகணும் சுகமாகணும் சும்மா உட்காந்துக்கிறோம், எனக்கு பணம் கிடைக்கணும் சும்மா உட்காந்துக்கிறோம். ஆனா விசுவாசத்துக்குரிய கிரியை தான் நம்மளை நீதிமானாகும். அப்ப கிரியைனா என்ன? கொஞ்ச நேரம் காத்திருக்கணும், கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், நமக்காக மத்தவங்க ஜெபம் பண்ணணும், அதுக்கு காத்திருக்கணும். இல்லையா? அவர் சொன்னார் இல்லைங்களா, விசுவாசிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். விசுவாசத்துக்கு அதுக்கு ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. நம்ம தாக்கு பிடிச்சா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி நமக்காக மத்தவங்க ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி இருந்து சுகம் கிடைச்சதுன்னா நம்ம உண்மையிலேயே விசுவாசி, நம்ம நீதிமானாக்கப்பட்டவர்களா இருக்கணும். உலகத்தை என்ன பண்ணுவோம்? அவனுக்கு வழி தெரியாது, திடீர்னு ஒரு பிரச்சனை அவன் ஓடத்தான் செய்வான். கிறிஸ்துவர்கள் எதுக்கு விசுவாசங்கிறான்? வெறும் விசுவாசம் மட்டும் கிடையாது, அந்த விசுவாசத்தோட கூடிய கிரியை. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு சின்ன நூறு கேப் தாங்க வித்தியாசம். மத்தவன் என்ன பண்ணிடுவான்? டக்குன்னு ஓடிடுவான். நமக்கு விசுவாசம் இருக்குது, அந்த காத்திருப்பு, பொறுமை, அந்த கிரியை செயல்படுத்தணும். ஆண்டவர் தருவார். இன்னைக்கு பணம் கிடைக்கலையா, சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம், கடன் வாங்கிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது, இதை செய்யலாம், கொஞ்ச நேரம் காத்திருப்போட கிரியை செய்யுங்க. அந்த கிரியினால்தான் நீங்க நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமான ஆவரண நீதிமான் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீதிமான் ஆகிறது தான் இந்த கடைசி காலத்துல அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நீதிமான் எப்படி ஆகிறதுனா, முதலாவது விஷயம் கிரியை செய்யணும். வெறும் விசுவாசம் மட்டும் பத்தாது, விசுவாசத்துடன் கிரியை. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், உடல்நல குறைபாடா இருக்கலாம், கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க. விசுவாசத்துடன் கூடிய கிரியை, அதாவது காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவரால் செய்ய முடியாத எதுவும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல ஆபிரகாம் பையனை பலி செலுத்தாம விட்டுருக்கலாம், கட்டி அவனை தூக்கி மேல மாட்டதுனாலதான், கிரியையினாலதான் என்ன பண்ணாங்களா? நீதிமானாக்கப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால விசுவாசிகளுக்கு கிரியை கட்டாயம் தேவை. கட்டாயம் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்தது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது வழி யாரு தெரியுங்களா? இயேசு தான் நம்மளை நீதிமானாக்க முடியும். நம்ம யாராலையும் நீதிமானாக முடியாது. முதல்ல விசுவாசி. நம்ம இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். விசுவாசம்ங்கிறது நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது. விசுவாசி விசுவாசம். ஆனா அந்த விசுவாசம் கூட்டல் கிரியை இருக்கணும். கிரியை இல்லாம நான் விசுவாசின்னு சொல்லக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இயேசுதான் நமக்கு வழி ஜீவன் தெரியும். அப்ப நம்மளை நீதிமானாக்க யாரால மட்டும்தான் முடியும்? இயேசு எப்படி முடியும்? அவர் கீழ்ப்படிந்தாரு, அதனால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம் சொல்லப்படுகிறது. இயேசுவை எப்ப நம்ம அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவர்களா மாறணுமோ அப்பவே ஆண்டவர் நம்மளை நீதிமான்களா மாற்றியிருக்கிறார். எப்படி மாற்றியிருக்கிறார்? 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கடைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். ஆமென். அல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தினாலே. அப்ப ஆண்டவர் மரிச்சதுக்கு ஒரு அர்த்தம் வேணுமா இல்லையா? ஆண்டவர் எதற்காக மரிச்சார், எதுக்காக ரத்தம் சிந்தினா நம்ம யாரா மாறுறது? நம்மளுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம நீதிமான்கள். இரண்டாவது, இயேசுவால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து ரத்தத்துல கழுவப்படும் பொழுது நாம் நீதிமான்களா மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கீழ்ப்படினால நம்ம நீதிமான்களா மாறிக்கிறோம். அந்த வழியில நடந்தா மட்டும் நீதிமானா ஜீவிக்க முடியும். இல்லைன்னா அந்த வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் நீதிமான்னு சொல்ல முடியாது. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முன்குறிக்கிறார், அழைக்கிறார், அதுக்கப்புறம் என்னங்க? நீதிமான்கள் ஆக்கினார், அப்புறம் மகிமைப்படுத்தினார். இப்போ நம்ம மகிமைங்கிறது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு வழி. அதுக்கு முன்னாடி நீங்க யாரா மாறி இருக்கணும்? நீதிமான்கள்
நீதிமான்களா மாறிக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு நம்மளை ஆண்டவர் அழைச்சு முன்குறித்திருக்கிறாரு. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவனா அழைச்சிருக்கிறாரு. ரத்தத்தால நீதிமான்கள் ஆக்கிட்டாரு. நம்மளை மகிமைப்படுத்திருக்கிற ஆண்டவருடைய வேலை அதுதான். நீங்க ஒன்ஸ் சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை நீதிமான் ஆக்கி நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டு போறது ஆண்டவருடைய வேலை. அப்ப நம்ம நீதிமானாய் மாறுவது எவ்வளவு அவசியம். இந்த பூமியில வாழுவதற்கு நீதிமானால மட்டும்தான் நல்லா வாழ முடியும். அவனால மட்டும்தான் சந்தோஷமா ஜீவிக்க முடியும். அப்ப நான் எப்படி நீதிமானால ஆகலாம்னா, விசுவாசியாகிய ஒருவர் விசுவாசத்துடன் கூடிய கிரியையினால நீதிமான்களாக்கப்படலாம். செஞ்சு காட்டணும். நான் கிறிஸ்துவன் அன்பை மட்டும் செலுத்துறேன்னு இல்ல, நீங்க அதை வாழ்ந்து காட்டணும். ஒரு கிறிஸ்துவனா வாழ்ந்து காட்டணும். ஏன்? ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி உங்களை நீதிமானா மாற்றிட்டார். அப்ப நீதிமானா மாற்றினா ஆண்டவரை போல வாழ்ந்தா தான் உங்களால கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிச்சா மட்டும் தான் நீங்க கிரியை செய்யறீங்க. அப்பதான் உங்களுடைய நீதிமானத்துடைய அந்த கிரியை வெளிப்படுது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டார். சங்கீதம் 69வது அதிகாரம் 28வது வசனம் 25-40. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நீதிமான்கள் பெயரை எங்க எழுதி வைக்கிறாரா? ஆண்டவர் எழுதிட்டாருங்க. நீங்க நீதிமான்னு சொன்னா, நான் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நான் படிச்சேன் இல்லையா, என்னை காக்குறாரு, தள்ளாட ஓட்டாரு, பாதுகாக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, கரெக்ட். ஆனா என் பேரு என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்னா நான் யாரத்தான் இருக்கணும்? நீதிமான்களை பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாரு. மத்தேயு 25:46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்க. நம்ம கிறிஸ்துவனா வாழ்ந்தா மட்டும் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. வருஷத்துக்குள்ள வந்து ஜெபம் பண்ணா மட்டும் போக முடியாது. நம்மளுடைய நீதிமான்களா இருந்தா மட்டும் தான் நம்ம எங்க போக முடியுங்க? அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், நீதிமான்களோட ஜெபத்தை தான் கேட்கிறாரு, பாதுகாக்கிறாரு, தப்பு வைக்கிறார். அப்ப நீதிமான்கிற வார்த்தையை மறந்துட்டு நம்மளால கிறிஸ்துவனா வாழவே முடியாது. அப்ப நீதிமானத்தை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டு போறாரு. மத்தேயு 13வது அதிகாரம் 49வது வசனம். உலகத்தின் முடிவில் நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிடித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் முடிவுல யாரு தான் தப்பிக்கப்படுவாங்க? ஸ்டீபன் அண்ணா, எலிசாயா. யாரு தப்பிக்கப்படுவா? நம்பர் 1 பாஸ்டரா. உலகம் முடியும் பொழுது ஒண்ணு நடக்கும். தேவதூதர்கள் போய் என்ன பண்ணுவாங்களா? நீதிமான்கள் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தட்டி விடுவாங்களா? தட்டி விட்டு எங்க போடுவாங்களா? தப்பிக்கப்படுறவங்க யாரு? அல்லேலூயா. 100க்கு 100 மார்க் எடுத்தான்னு சொன்னா அந்த 100 மார்க் எடுக்கிறவங்க மட்டும் தான் முன்னாடி இருப்பான். மீதி எடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கி அக்னி வேண்டாம், சும்மா கதையா தான் சொல்றேன், தள்ளி விட்டுருவாங்க. உனக்கு 100 மார்க். இப்ப கவர்மெண்ட் வேலையில அப்படித்தான் இல்லைங்களா? ஒரு கட் ஆஃப் ஒரு மார்க் போட்டா 500 மார்க்ல இருக்கிறவன் தான் வேலைக்கு வரணும்னா அவனை மட்டும் தான் எடுப்பாங்க. 100 மார்க் எடுத்தவன வேலைக்கு கூப்பிடுவாங்களா? உலகத்துல எவ்வளவு பிளான் போடுறீங்க? இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் பரிசுத்தவான் ஆயிட முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான் இருந்து எல்லாத்தையும் பிரி, உனக்கு அவனுக்கு வித்தியாசத்தை காட்டு. நீங்க நீதிமானா வாழ்றீங்கன்னா பூமியில நிறைய பேர் சொல்லுவாங்க நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். ஆண்டவரே சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவருக்கு பின்னாடி வர வார்த்தைகள் என்ன சொல்றாரு? அவனை அந்த நேரத்துல நான் தான் என்ன பண்ண போறேன்? காப்பாற்ற போறேங்கிறாரு. அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. அந்த உலக முடிவு வரும் பொழுது நீதிமான்கள் பக்கத்துல ஒருத்தரும் நிக்க முடியாது. அப்ப நீங்க தனியா நிக்கணும்னா நீங்க யாரா தான் இருக்கணுங்க? 43வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. கடைசியா பாருங்க, நீங்க நீதிமானா வாழ்ந்தீங்கன்னா நீங்க எப்படி பிரகாசிப்பீங்களா? சூரியனை போல. அந்த வார்த்தை சொல்லுங்க. சூரியனை போல. சூரியனை போல. எல்லாரும் சொல்லுங்க. சூரியனை போல பிரகாசிப்பார்கள். யாரு? நீதிமான்கள். நல்ல தெளிவா இருக்கிறீங்க. நான் சொல்றது தப்பு இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை நீதிமான கல்வி இருக்கிறார். ஆனா நீங்க நீதிமான ஆகணும்னு முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீதிமான் யார மாதிரி தான் இருப்பாங்களா? நம்மளுடைய சபை பிரசங்கம் இப்படித்தான் இருக்கு. மற்றவங்கள சொல்லுவாங்க கையில நெஞ்சில வச்சு சொல்லுங்க, நான் சூரியனை போல பிரகாசிப்பாங்க. அது கிடையாது வார்த்தை. நீதிமான் தான் யார போல பிரகாசிப்பான். அப்ப நான் யாரா மாறணும்? ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு போதும் தூக்கி தள்ளியே விட மாட்டாருங்க. இந்த பூமியில உங்களை பார்த்து ஏளனமா பேசுறாங்களா, கேவலமா பேசுறாங்களா, எல்லாரும் அங்க போறாங்க, நீ மட்டும் சர்ச்சுக்கு ஓடுற, நீ மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு ஓடுற, நீ மட்டும் அதை செய்யற, நீ மட்டும் அதை செய்ய கேவலமா பேசுறாங்களா? நீதிமான் தான் கடைசி காலத்துல எப்படி மின்னுவாங்களா?
நம்மளாம் நீதிமான்களா மாறுறதா ஆண்டவருக்கு விருப்பம். அதுக்கு தான் ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்ப பூமியில வாழும் பொழுது நம்ம சந்தோஷமா வாழணும், சௌகரியமா வாழணும், தேவைகள் சந்திக்கப்படணும். நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் கேட்கிறாரு, நீதிமான்களை தான் தப்பி வைக்கிறாரு, நீதிமான்களை தான் காப்பாத்துறாரு, நீதிமான்கள் கால்களை தள்ளாட ஓட்டார். நீதிமான்களை மாத்திரம் தான் தப்பிக்க முடியும் பூமியில, வேற ஒருத்தர் தப்பிக்க முடியும். அப்ப இந்த நீதிமானா மாறுவது எப்படி? முதலாவது கிரியை நம்ம செயல்படுத்தணும். விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் பார்த்து நம்மளை நீதிமானா மாத்துறார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கா ரத்தத்தை சிந்தி நீதிமானாய் மாற்றிட்டார். இப்ப நம்ம நீதிமானா மாறுற நம்ம உடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமா? இதெல்லாம் பண்ணிட்டாரு ஆண்டவர், ரத்தம் சிந்திட்டாருப்பா, சிலுவையில மறிச்சிட்டாருப்பா, நான் நீதிமானா மாத்திட்டேன். அப்ப நான் கிரியையும் செய்யறேன். ஒரு சில நேரங்களில் எனக்கு விசுவாசத்தை வச்சு என்னால அற்புதத்தை பார்க்க முடியுது, அதிசயத்தை பார்க்க முடியுது. அப்ப நான் நீதிமானா, நான் பரலோகம் போய்க்கும்னா, இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்? ஒரு ஊழியனா நின்று நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்? இத்தனை வாக்குவாதங்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனையும் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து நீ நீதிமானா மாறித்தான் ஆகும் நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு? கீழே வாசிங்க. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமா வாசிங்க. புத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு பேச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளா வச்சிருக்கிறேன். நான் சொல்றத கேட்டு நீ அவனை என்ன பண்ணு? என்ன பண்ணு? நாமத்தினால என்ன பண்ணு? எச்சரிக்கைன்னா என்ன சொல்லுங்க? அபாயம் போடலாம். எச்சரிக்கைன்னா என்ன? முன்கூட்டியே சொல்றது, நடந்ததுக்கு அப்புறம் இல்ல. இப்ப சுனாமி வருதுன்னா என்ன சொல்லுவாங்க? வெயில் வந்துடுது, இப்பெல்லாம் முன்னாடி காலநிலையில சொல்லுவாங்க, இப்ப காலநிலையை சொல்ல முடியறது இல்ல, அதனால அதை விட்டுலாம் வருங்க. எச்சரிக்கைன்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? இப்ப அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குதுன்னா முன்னாடியே ஒண்ணு வேண்டாம், ஸ்பீட் பிரேக் போறதுன்னா முன்னாடி என்ன ஒண்ணு இருப்பாங்க ரோட்ல, இந்த இடத்துல அபாய வளைவுகள் இருக்குது, இந்த இடத்துல பள்ளி செல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது, அதனால நீ என்ன பண்ணு? பார்த்துக்கோ. அப்ப ஊழியனுடைய வேலை என்னங்க? உங்களை எச்சரிக்கை செய்யறது. கீழ் வசனத்தை ஒவ்வொரு வசனமும் வாசிங்க. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்கையாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் ரத்த பலியோ உண்மையில் கேட்பேன். அல்லேலூயா. இது ஏன் நான் முக்கியத்துவம் 1 மணி நேரம் பேசுறேன்? அப்படி ஒருவேளை நான் சொல்லலைன்னா ஊழியனுக்கும் பிரச்சனைங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீ ஒரு துன்மார்க்கு இருக்கிறான், இது தப்பான வழின்னு சொல்லி அவனை திருத்தாம, நான் சொல்றதை அவங்ககிட்ட சொல்லாம நீ அவனை சரி போயிட்டு போவாப்பா, இவங்க கீழ்படியவே மாட்டாங்க, இவங்க இப்படியே போட்டு இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அவனும் கெட்டு போயிடுவான், அவன் கெட்டு போனதுக்கு நான் அவங்ககிட்ட தான் பதில் கேட்பேன். அல்லேலூயா. ஏன் ஊழியர் எத்தனை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொல்லாம விட்டுருந்தா நானும் அந்த பலிக்கு தான், உங்களுக்கு என்ன பலியோ அதே பலிதான் எனக்கு. நீங்க எப்படி தண்டிக்கப்படுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் தண்டிக்கப்படுவேன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப ஒரு துன்மார்க்கு இருக்கிறான்னா அவனுக்கு போய் புத்தி சொல்லு. நீ அப்படி புத்தி சொல்லாம மனம்போட போக்குற, நீ உன் வழியை பார்த்துட்டு அவன் வழியை பார்த்துட்டு போட்டு விட்டுருந்தா அவனும் கெட்டு போவான், நானும் உன்னை விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டேன். யார? ஊழியனை. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரிக்கும், அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்தினாலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அல்லேலூயா. இந்த இடங்கள்ல தான் பாஸ்டர் சுயநலமா இருக்கிறார். நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை கோபிச்சாலும் பரவாயில்ல, ஒரு சில நேரம் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்றது எதுக்கு? நீங்க நல்லா இருக்கிறதுக்கா. நீங்க நல்லா அப்படி சொல்லி பழகுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா நீங்க செஞ்சதான் முடியும். நான் நல்லா இருக்கு, நான் என் வழி பாக்குறேன்னா இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சொல்லிட்டுனா நீ தப்பிச்சிட்ட. சரியா? அப்ப நான் சொல்லிட்டேன், அதை கேட்டு நடந்தா நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. கேட்கலீன்னா யாருக்கு நஷ்டம்? நான் தப்பிச்சிட்டேன். ஒரு சில நேரம் நீங்களும் சுயநலமா இருக்கணும், நானும் சுயநலமா இருக்கணும். அப்பா அவங்க தான்ப்பா எனக்கு நல்லா பணம் கொடுக்குறாங்க, அவங்க தான்ப்பா என்னை பாத்துக்கிறாங்க, சிஸ்டர் நல்லா இங்க வரலையா? நானும் என்ன பண்ணுவேன்? நீ அவன் தப்பு பண்றான்னு அவனை கண்டிக்கலைன்னா நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். எதுக்காக நாங்க சொல்றோம்? எனக்கும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல சொல்ற. துன்மார்க்கனை பார்த்து சொல்லி அவன் மனம் திரும்பலைன்னா பரவாயில்ல விடு, நீ தப்பிச்சிட்ட. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடங்களை வைக்கும் போதும் அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காத வழியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான், அவன் செய்த நீதிகள் இணைக்கப்படுவதில்லை, அவனுடைய ரத்த வழியையோ உன் கையிலே கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீதிமான்.
ஒருவேளை நம்ம நீங்க நல்லா இருக்கிற பார்வைக்கு நல்லா ஜெபிக்கிறாங்க, போறாங்க வர்றாங்க, அப்ப அவங்க நான் நீதிமானப்பான்னு நினைச்சுக்கிட்டு நான் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லலின்னு வைங்களேன், ஆண்டவர் தடுக்கல போடுவாராம். சொல்றாரு பாருங்க, நீங்க செய்யற ஒரு வேலை நடக்கலைன்னா அதை தடுங்கல்னு தெரிஞ்சுக்க. நீதிமான் வழியில ஆண்டவர் தடுக்கல போடுறாரு, நீ அதை பண்ணாத, இதை செய்யாத, நீ போறது தப்பு அப்படின்னு நமக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுங்க. ஒரு வழி செய்யறோம்னா அது நமக்கு நிம்மதி கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், அதனால ஆசீர்வாதம் வரணும். அதனால எதுவுமே வரலைன்னா அது ஆண்டவர் போடுற தடங்கள்ல இருக்கும். அப்படி தடங்களை போட்டு நான் போய் சொல்லலினா அவன் கெட்டு போயிட்டானா அந்த வழியை ஆண்டவர் என்கிட்ட கேட்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க பார்வைக்கு நல்லா இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஒருவேளை நீதிமானுக்கு நான் தடுக்கல போட்டு நீ போய் சொல்லலினா அவன் விழுந்துட்டானா அந்த பழியை நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பே அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீ உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்ட்ட நீ சொல்ற, அவன் கேட்டு செஞ்சுட்டானா அவனும் தப்பிச்சிட்டான், நீங்க தப்பிச்சிட்டான். இப்ப நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க, நான் மட்டும் நல்லா இருக்கிறது சரியா, நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது சரியா, இல்ல ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறது சரியா? அப்ப என்ன பண்ணி ஆகணுங்க? அப்ப என்ன பண்ணணும்? இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் கரெக்டான பாயிண்ட் அடிச்சு, சூப்பரான பாயிண்ட். அதுக்கு தான் மிச்சர் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் வெளியே போகாதீங்க, உட்காருங்க. அருமையான பாயிண்ட். சொல்றத கேளுங்க, கேட்டு செய்யுங்க. ஏங்க நான் அப்படி சுயநலமா போய் என்னங்க பண்ண போறேன்? நீங்க எப்படியோ போட்டு நான் மட்டும் சொகுசா வாடுவேனா? என்னையெல்லாம் கேட்க மாட்டாரு, என்னைதான் தப்பிச்சு விட்டுருவேன்ட்டாரு. ஆனா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க விழுகும் பொழுது நான் வந்து கஷ்டம், நான் ஜாலியா இருக்கலாமா? இல்ல நான் விழுந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? அதை சொல்லுங்க. எனக்கு ஏதாவதுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வந்துடுறேன்னு நிக்கிறாங்க, எதுக்கு 2000 ரூபாய் செலவு? நான் அடுத்த 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். எனக்கு 1 நாள் நீங்க ஓடுறீங்க, அது பிரியம் இருக்கலாம், ஆனா 2 பேரும் பாதுகாக்கப்படுவாங்க. அதுதாங்க ஆண்டவருக்கு விருப்பம். ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டார். ஆண்டவர் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாரு, நீ தப்பிச்சுக்க வைப்பா, அவன் தப்பிச்சுக்கோ. ஆனா ஆண்டவர் நான் என்னை தப்பிச்சு விட்டு நீங்க விட்டு போனா ஆண்டவருக்கு பிரியுமா? ஏங்க அவர் எல்லாத்துக்குமே அப்பாங்க. நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்புவாருங்க. அல்லேலூயா. அப்ப சரியான வழி என்ன? நான் சொல்றேன், நீங்க கேளுங்க, 2 பேரும் நித்திய ஜீவனுக்குள்ள போனா. அல்லேலூயா. இதுதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்பாங்க. மியூச்சுவலிசம்னு சொல்லி அறிவியல்ல சொல்லுவாங்க. போதகரோடைய மியூச்சுவலா இருந்து படுங்க. இதுல நிறைய விஷயங்கள். பாரசிட்டிசம்பாங்க. என்ன தெரியுமாங்க? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற புழு என்ன பண்ணுங்க, நல்லது மட்டும் நிக்காது, நம்ம சத்தெல்லாம் உறிஞ்சிக்கும். அப்படி இருக்க கூடாது. நம்ம ஒட்டுண்ணியா இருந்து ஒருத்தர் வாழ்க்கையை அழிக்க கூடாது. இல்ல சிங்கம் என்ன பண்ணுங்க, ஒன்னா வேட்டையாடி சாப்பிட்டு இதுக்கு மட்டும் தான் பலன் கிடைக்கும், அது செத்து போயிடும். அப்ப கிறிஸ்துவர்கள், பாஸ்டரும் விசுவாசிகளும் மியூச்சுவலிசம் சொல்லுங்க. அது தமிழ்ல என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? தமிழ்ல அறிவியல்ல படிச்சிருப்பீங்களே. அதாவது சமநிலையா இருக்கணும். எனக்கும் பாதிப்பு வரக்கூடாது, உங்களுக்கு எனக்கும் பலன் இருக்கணும், உங்களுக்கு ஒருத்தர் மட்டுமே பலனை சாப்பிடுறது இல்லைங்க. அல்லேலூயா. அப்ப இது எதுக்காக நான் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்றேன்? காரணம், நான் தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்க தப்பிச்சுக்கிறது கிடையாது, 2 பேரும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. முடிஞ்சது எல்லாமே. பாவம் செய்கிற ஆத்மா நான் நீதிமானா இருந்தா நல்லா இருப்பேன், ரைட்டு. நீதிமானா மாறுறது எப்படி? சரி, நான் ஆண்டவரால நான் நீதிமான ஆக்கப்பட்ட எல்லாம் சரி. நான் நீதிமான நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் பாவம் செய்தால் என்ன ஆகும்? என் ஆத்மா. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 13வது வசனம். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் பொழுது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த அநியாயத்திலே தான் சாவான். நீங்க எத்தனை புண்ணியம் தேடியும், நான் நிறைய புண்ணியம் தேடி வச்சிட்டேன்பா, இந்த ஒரு தப்பை மட்டும் செஞ்சுக்கிறேன்ப்பா, செஞ்சுட்டீங்கன்னா என்னாகும்? உங்களுடைய நன்மை எதுவுமே ஆண்டவர் ரத்தத்துல கழுவுனது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்த உண்மைதான், பாட்டு பாடுறது உண்மைதான், ஜெபம் பண்றது உண்மைதான், உபவாசம் பண்றது உண்மைதான், நான் எல்லா பக்கம் போறது உண்மைதான். ஆனாலும் நான் நீதிமான் நினைச்சு நீங்க ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய முடியாதுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஆண்டவர் ரத்தத்தால கழுவிட்டாரு, நம்ம 2 பேரும் நித்திய ஜீவனுக்குள்ள போயிருவோம்னு சொன்னாலும் நீ வந்துட்டு மனம் திரும்பி இல்ல நீங்க வந்துட்டு கெட்டு போய் நீங்க தவறு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க எங்க போக முடியாது? நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. நீ எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும் உங்க பாவத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க? சாவீர்கள், அழிந்து போவீர்கள். இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கிறிஸ்துவர்கள் நீதிமானாவது அவசியம்.
நீதிமானா இல்லாம இந்த பூமியில வாழவே முடியாது. நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நீதிமானா இருப்பது அவசியம். ஆனால் அந்த நீதியை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கும். நான் நீதிமான் எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு இடத்துல விட்டுட்டீங்கனாலும் அந்த நீதி நினைக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் நான். அப்ப நீதிமானாய் வாழ்வதும் ரொம்ப முக்கியம். நீதிமானாய் நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவர்களாய் இருப்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனால நீதிமானாய் மாறுவது ரொம்ப அவசியம். ஜெபம் பண்ணிக்கங்க, நீதிமானா வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் நீங்க பேசின எல்லா காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி. எப்படி நாங்கள் விசுவாசத்தை வைத்து விசுவாசிகள்னு சொல்றோமோ ராஜா, அதே போல நாங்கள் நீதிமான்களாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீதிமானாய் நாங்கள் வாழ்ந்து கர்த்தாவே இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும் கர்த்தாவே. நித்திய ஜீவனுக்கு போற ஒரு வழியை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏதோ போகிற போக்கில் நாங்கள் அங்கேயும் போகாதபடி கர்த்தர் அந்த நீதிமான்கிற வார்த்தையும் நீதிமான்கிற வார்த்தையை எங்க மேல முத்திரை குத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். வருக வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இன்னும் குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உற்றாவர நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நாங்கள் செம்மையான வழியில நடக்கவும் எங்களுடைய பாதை ராஜபாதையாகவும் மாறட்டும் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நீதிமானுடைய ஆண்டவரே வழியிலே எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறேன், ஒரு தீங்கும் ஏற்படாது. கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்ன வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நீதிமான்களால் வாழ கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.